ஆங்கிலத்தில் பொதுவாக நீங்கள் பேசிக்ஸில் ஃப்ளூவன்சியாக பேசணுன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஃப்ளூவன்சி பற்றி நம்ம டீச் பண்ணிட்டு வரணும். இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் சம்மந்தமான கிளாஸு. நம்ம பார்த்துட்ருக்கிறது டே 4. நீங்கள் ஏற்கனவே டே 1, 2, 3 பார்க்கலைன்னா அது 1, 2, 3 பார்த்துட்டு வந்து டே 4 பாருங்கள். இப்போ டே 4 பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் டே 1, 3 பார்த்துட்டு அதனுடைய தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ பொதுவாக சொல்லுவோம் ஐ ப்ளஸ் வானா அதுக்கப்புறம் நவுன் வந்திருந்தா பேச்சு வழக்கில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவோம். பொதுவாக வானானா வான் டு, அதை சேர்த்து இங்கிலீஷில் வானான்னு சொல்லுவாங்க. பேச்சு வழக்கில் வேண்டும் விரும்புகிறேன் அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி சொல்லுவாங்க. பிளான் டுனா திட்டமிடுறது. ஐ ஹாவ் டிசைடட் டுனா நான் ஏற்கனவே முடிவு செஞ்சுருக்கேன், இந்த மாதிரி பண்ணணும்னு முடிவு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் டிசைடட் டு. அதுக்கப்புறம் ஐ வாஸ் அபவுட் டு அப்படின்னா என்னென்னா நான் இதை செய்ய இருந்தேன் ஆனால் செய்ய முடியலை. அப்படிங்கும்போது இந்த இதை நான் வந்து ஐ வாஸ் அபவுட் டு அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இதை செய்ய இருந்தேன் ஆனால் அதை செய்ய முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது ஐ வாஸ் அபவுட் டு அப்படின்னு சொல்லணும். இப்போ ஐ டிடன்ட் மீன் டு அப்படின்னா நான் அப்படி நினச்சி செய்யலை, அப்படி ஆகணும்னு நினைக்கல, சாரி நான் அப்படி நினச்சி செய்யலை, நீ வேற ஒரு அர்த்தமாக மீன் பண்ணிக்கிட்ட, நான் அப்படி நினச்சி செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது ஐ டிடன்ட் மீன் டு பாஸ்டில் சொல்லுவோம். இந்த மாதிரி சென்டென்ஸை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முதல்ல ஐ வானா டு எப்படி யூஸ், ஐ வானா ஐ வாண்ட் டுங்கிறது எப்படி மாறுது, ஐ வானான்னு மாறுது. நான் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அல்லது விரும்புகிறேன். சப்ஜெக்ட் ப்ளஸ் வானா ப்ளஸ் நவுன், ஐ ப்ளஸ் வானா ப்ளஸ் நவுன். வானாவில் வான் டூ இருக்குது, வான் டூ தான் என்னமாயிருது வானான்னு வந்துடுது. எப்படி வரும், ஐ வானா லேர்ன் இங்கிலீஷ், ஐ வானா லேர்ன் இங்கிலீஷ், ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ், ஐ வானா லேர்ன் இங்கிலீஷ், ரெண்டும் ஒன்று தான். ரைட்டா? நான் அந்த பள்ளியில் சேர ஆசைப்படுகிறேன், ஐ வானா ஜாயின் த ஸ்கூல், ஐ வானா என்ரோல் த ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? இது வானா எப்படி யூஸ் பண்ணுறது, ஐ வானா அப்படின்னா வாண்ட் டு அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு, நான் வீட்டை மாற்றும் திட்டத்தில் இருக்கிறேன். இது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சப்ஜெக்ட் வெர்போட என்ன இருக்குது, பிளான் டு இருக்குது. பிளான் டு, டூக்கு அப்புறம் இன்ஃபினிட்டிவ் வரும். டு கேட்ச், டு மீட், டு வாக், இதெல்லாம் என்னது இன்ஃபினிட்டிவ். இது மாதிரி இன்ஃபினிட்டிவ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டை மாற்றும் திட்டத்தில் இருக்கிறேன், இதில் என்னது இன்ஃபினிட்டிவ், ஐ பிளான் டு ஷிஃப்ட், அந்த டு ஷிஃப்ட்டுங்கிறது என்னது இன்ஃபினிட்டிவ். மை ஹவுஸ், வீட்டை மாற்றும் திட்டத்தில் இருக்கிற வேறு வீடு போகிறதுக்காக. நான் புது கார் வாங்கும் திட்டத்தில் இருக்கிறேன், எப்படி சொல்லலாம், நான் புது கார் வாங்க திட்டத்தில் இருக்கிறேன். இதை எப்படி சொல்லுவோம், ஐ பிளான் டு பை அ கார். அந்த டு ஷிஃப்ட்டும் டு பையும் என்னது, அதுதான் டு இன்ஃபினிட்டிவ். ரைட்டா? வாங்க, விற்க, ரைட்டா, இதெல்லாம் என்ன சொல்ல, மாற்ற, அதெல்லாம் வந்து என்னது டு இன்ஃபினிட்டிவ். இப்போ ஹாவ் டிசைடட்னா முடிவு செய்திருக்கிறேங்கிற அர்த்தத்தில் வரும். நான் சென்னையில் செட்டில் ஆகலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன், எப்படி சொல்லலாம், ஐ ஹாவ் டிசைடட் டு செட்டில் டவுன் இன் சென்னை, ஐ ஹாவ் டிசைடட் டு செட்டில் டவுன் இன் மும்பை அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? அடுத்து, நான் அரசாங்க வேலையில் சேரலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன், ஹாவ் டிசைடட். இதை எப்படி சொல்லலாம், I have decided to join in a government job அல்லது to get a government job. I have decided to get a government job. இப்போ சப்ஜெக்ட் இதில் வாஸ் வந்திருக்கு, வாஸ் அபவுட் அப்படின்னு. ஐ வாஸ் அபவுட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இதை செய்யணும்னு இருந்தேன் ஆனால் செய்ய முடியல, வேற ஒரு வேலை வந்துருச்சு, அதனால் இந்த வேலையை செய்ய முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது என்ன பண்ணலாம், ஐ வாஸ் அபவுட் டு அப்படிங்கிற சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். டூக்கு அப்புறம் எப்பயுமே இன்ஃபினிட்டிவ் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்படி எழுதுவோம், நான் வீட்டை விட்டு வெளியே போக இருந்தேன் ஆனால் போக முடியவில்லை. எப்படி சொல்கிறது, வீட்டை விட்டு வெளியே போகணுன்றதேன் ஆனால் போக முடியலை அப்படின்னா என்ன அர்த்தம், வேறு ஒரு வேலை வந்துருச்சு, அந்த வேலையை பார்க்குறதுக்காக நான் போக முடியல அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும்.
எப்படி வரும்? ஐ வாஸ் அபவுட் டு கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டை விட்டு வெளியில் போகலை. ஐ வாஸ் அபவுட் டு கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்காக ரெடியாக இருந்தேன். திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. அந்த காலில் அட்டன் பண்ணிவிட்டு நான் வந்து வீட்டிலே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறத ஐ வாஸ் அபவுட் டு கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண இருந்தேன், ஆனால் ஃபோன் பண்ணலை. ரைட்டா? அதை எப்படி சொல்லுவோம்? ஐ வாஸ் அபவுட் டு கால் யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணுன்னு இருந்தேன், நீங்களே கால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இதை தான் சொல்லணும். ரைட்டா? இப்போ didn't mean to, didn't mean to, did not mean to, I didn't mean to அல்லது did not mean to அப்படின்னு past tenseல வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா did not mean toனா நான் அப்படி சொல்லலை, சொல்லணும்னு நினைக்கல, நீ அதை தப்பாக நினச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க அவங்க, அதை பற்றி அவங்களுக்கு சொல்லலைங்கும் போது நான் உன்னிடம் பொய் சொல்லணும்னு செய்யலை அப்படின்னு சொல்லலாம். ஐ டிடன்ட் மீன் டு லை டு யூ அல்லது ஐ டிடன்ட் மீன் டு லை டு யூ அப்படின்னா உன்கிட்ட மறைக்கலை, பொய் சொல்லணும்னு சொல்லலை, சாரி அப்படின்னு சொல்லும் போது ஐ டிடன்ட் மீன் டு லை டு யூ அப்படின்னு சொல்லுவோம். நான் உன்னை காயப்படுத்தணும்னு இதை செய்யலை, அப்படியா? காயப்படுத்தணும்னு செய்யலை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ டிடன்ட் மீன் டு ஹர்ட் யுவர் ஃபீலிங்ஸ். நீ வந்து அப்படி நினச்சிக்கிட்ட, நான் உன்னை காயப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த வேலையை செய்யலை. ஐ டிடன்ட் மீன் டு ஹர்ட் யுவர் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இன்னொன்று, நான் இரவு சாப்பாடு உனக்கு கடைசியில் வைத்து கொடுக்க வேண்டும் என்று இதை செய்யவில்லை. கடைசியில் வச்சுட்டேங்கன்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்? என்ன சொல்லுவாங்க? ஐ டிடன்ட் மீன் டு சர்வ் யூ த டின்னர் அட் லாஸ்ட். ஏன்னா நீ வந்ததே லாஸ்ட்டாக தான் வந்த, முன்னாடி இருக்கவங்களாம் சாப்பிட்டாங்க, நீ தான் லாஸ்ட்டு. அப்போ லாஸ்ட்டாக தானே சர்வ் பண்ண முடியும். நான் உனக்கு வேணும்னே லாஸ்ட்டாக சர்வ் பண்ணலையே. இப்போ 5 பேர் வரிசையில் வந்து உட்காந்துருக்காங்க, உனக்கு கடைசியில் சர்வ் பண்ணுறேன்னா தட் இஸ் மீனிங் இருக்குது. நீ வந்ததே லாஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லும்போது ஐ டிடன்ட் மீன் டு சர்வ் யூ த டின்னர் அட் லாஸ்ட். அதான் நடந்து போச்சு, லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்படி ஆகி போச்சு. அப்படிங்கும் போதும் இப்படி தான் சொல்லணும். ஐ டிடன்ட் மீன் டு சர்வ் யூ த டின்னர் அட் லாஸ்ட். நான் உன்னை வேண்டுமென்று வீட்டில் விட்டு செல்லவில்லை. நீங்கள்லாம் படத்துக்கு போயிட்டீங்க அவனை வீட்டில் விட்டு. ஏன்னா காரணம் என்னென்னா அவன் தூங்கிட்டு இருந்தான், அவனை எழுப்ப வேண்டாமே நினச்சிட்டு நீங்கள்லாம் படத்துக்கு போயிட்டீங்க அல்லது பார்க்குக்கு விளையாட போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சூழ்நிலை எப்படி சொல்கிறேன்? ஐ டிடன்ட் மீன் டு லீவ் யூ அட் ஹோம், லீவ் யூ அலோன் அட் ஹோம் அல்லது லீவ் யூ அட் ஹோம். ஐ டிடன்ட் மீன் டு லீவ் யூ அட் ஹோம். இதான் டிடன்ட் மீன் டு அப்படிங்கிறது கூடிய ரொம்ப அதிகமாக இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி தெரியலைன்னா உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். மேலும் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து அன்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நம்ம சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.